திருநாவுக்கரசு 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 சிவா திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆலிமிசைக்கல் மிதப்பிலணிந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணியண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து, தேசமுய்ய திருத்தொண்டர் தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கழல் வணங்கம் வந்த பிறப்பை வணங்குவாம். கோட்புலி நாயனார். இன்று நாம் பார்க்க போகிய வரலாறு கோட்புலி நாயனார். சுந்தரமூர்த்தி சாமிகளால் வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியார்க்கும் அடியேன் என்று பாடப்பட்ட அருமையான நாயன்மார் இவர். சோழ நாட்டிலே நாட்டியத்தான்குடி என்ற ஊரிலே அவதாரம் செய்கிறார். வீர வேளாளர் மரபு. சோழ நாட்டு மன்னர்களின் தளபதியாக பரம்பரையாக இருப்பவர்கள் இவர்கள். இவருக்கு இயற்பெயர் என்னன்னு தெரியாது. ஆனால் போர்க்களத்திலே எதிரிகளை பாய்ந்து புலி மாதிரி தாக்குவதால் இவருக்கு கோட்புலி என்ற பெயர் உண்டாகிற்று. இவர் போன போர்லலாம் ஜெயிச்சுட்டு வந்த உடனே சோழ மன்னர் இவருக்கு நல்லா பொற்காசுகள் நிறைந்த மலையை கொடுத்து அனுப்புவாராம். இவர் அந்த பொன்மலையெல்லாம் நெல்மலையாக மாற்றுவாராம். கொடுக்குற அந்த காசை வச்சு நெல்லாக மாற்றி அடியார்களுக்கெல்லாம் தானம் பண்ணுறது, அடியார்களுக்கு உணவளிக்கும் அருமையான திருப்பணியை செய்து வந்தவர் இந்த கோட்புலி நாயனார். வீட்டில் ஒரு பெரிய அறையில் முழுக்க நெல்லாக போட்டு வச்சுருப்பாராம். அடியார்கள் வந்தால் எல்லாத்துக்கும் கொடுக்கணுன்ட்டு. ஒரு நாள் ஒரு போர் வருது. இவர் குடும்பத்தினர்கிட்ட சொல்லிட்டு போகிறார், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டேயும், இதை பாருங்கள், வீட்டில் நிறையா நெல் இருக்குது, என்ன காரணம் வந்தாலும் இதை நீங்கள் பர்சனல் யூஸுக்காக எடுக்கக்கூடாது. உங்களுக்கு தேவை, எங்கள் சித்தப்பாக்கு கொடுக்கணும், எங்கள் மாமா கொடுக்கணும், எந்த காரணத்துக்காகவும் நமக்காக இதை எடுத்துக்கக்கூடாது. இது முழுக்க சிவன் சொத்து, அடியார்கள் சொத்து. சிவனடியார்களை வந்து தானம் கேட்குறாங்களா, கொடுங்க. கோயிலுக்கு அன்னதானம் போடணும்னு கேட்குறாங்களா, கொடுங்க. இந்த மாதிரி தர்மத்துக்கு செலவு பண்ண வேண்டிய நெல் இது சிவனடியார்களுக்கும் சிவனுக்கும் உரியது, இதை யாரும் மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறார். போர் நடந்துக்கிட்டு இருக்க நாட்டில் பஞ்சம் வருது. பார்க்கக்கூடாதது பஞ்சம். ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் போய் வேறு நாட்டுக்கு வேறு ஊருக்காரங்க கிட்ட போய் கெஞ்சுறாங்க, வேறு சாப்பாடு இல்லைன்னு. இவங்க பார்க்குறாங்க, அதான் நம்மக்கிட்டேயே ஆல்ரெடி நிறையா நெல் இருக்கே, நம்ம ஏன் மற்றவங்க கிட்ட போய் கெஞ்சுறோம். உறவினர்கள் எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுக்குறாங்க, அன்னதானங்கிற வேற சாப்பாடு போடுறாங்க, இல்லை இந்த நெல் நினச்சிக்கிறாங்க. சரி, கணவர் வந்தால் சொல்லிக்கலாம், அண்ணா வந்தால் சொல்லிக்கலாம், பையன் வந்தால் சொல்லிக்கலாம், என்ன ஆயிரப்போகுது, என்ன கோச்சுக்க போகிறாரு. அடியார்கள் வந்து கேட்டால், இல்லைங்க நெல் இல்லைங்க, ஆல்ரெடி இங்கேயே பஞ்சங்க, நீங்கள் வேற எங்கேயா கேட்டு பாருங்களேன்னு சொல்லிடுறது. அடியார்களுக்கு அன்னதானம் கொடுக்கவில்லை. இவருக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. போர்க்களத்தில் சண்டை போட்டுட்ருக்கார். ஊருக்கு வந்தால் இந்த விஷயம் தெரியுது. கோட்புலி நாயனார் புலியாக மாறுகிறார். கண்ணில் அப்படியே தீப்பொழம்பு. இதில் சாப்பிட்ட எல்லா உறவினர்களையும் கூப்பிட்ட உடனே சொல்கிறார், நான் என்ன சொன்னேன், அடியார்கள் சொத்து இது, இதை நீங்கள் எப்படி தொடலாம். இந்த சிவன் சொத்தை தொட்டவர்கள், இந்த நெல்லை உண்டவர்கள் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு உடைவாளை உருவுறார். எல்லாத்தையும் வெட்டார். ஐயோ வெட்டாதீங்க எல்லாம் கதறாங்க. உறவினர்கள்லாம் பார்க்கல, நீ செஞ்சது தப்பு தானே, தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், அதான் உறவினர்களாக என்ன உயிர் போகட்டும்னு உடைவாளை போய் வெட்டார். ஒரு குழந்தை, பால் குடிக்கக்கூடிய குழந்தை, சாப்பாடு சாப்பிட மாட்டான், அவன் தப்பிச்சு ஓடுறான். அவன் மட்டும் ஒரே ஒருத்தர் தப்பிச்சு ஓடுறான். கூட அந்த காவலாளி சொல்கிறான், பெருமானே இவனை மட்டுமாச்சும் விட்டுருங்க, இந்த குழந்தை சாப்பாடு கூட சாப்பிடாதே. இந்த குழந்தை சாப்பாடு சாப்பிடல, ஆனால் அந்த நெல்லை சாப்பிட்ட அந்த அம்மாவோடைய பாலை சாப்பிட்ருக்கு. அப்போ இதுவும் சிவதுரோகம் தானே, சிவன் சொத்து குலநாசம். என்ன தைரியம் இருந்தால் எங்கள் பெருமானோட அடியார்களுக்கு வச்சா சாப்பாடு எடுப்பான், இந்த குழந்தையும் இருக்கக்கூடாதுன்னு வெட்டினார். சிவருமான் பார்த்தார், ஐயா கோட்புலி ஐயா, உங்கள் பக்தியை பார்த்து நாங்கள் மெய்மறந்தோம், உங்கள் பக்திக்கு நாம் தலை வணங்குகிறோம் என்று சிவருமான் சொன்னார். நீங்கள் உங்கள் உறவினர்களோடு அனைவரோடும் நன்றாக வாழ கடவுதுன்னு அருள்வாக்கு சொல்கிறார். இறந்த அனைத்து உறவினர்களையும் எழுப்பி தந்தார். கோட்புலியாரே, நீ வீர் வாழ்க, உந்தன் புகழ் வாழ்க, நீ நம் 63 தொண்டர்களில் ஒருவனாக விளங்குவாய் என்று சிவருமான் சொல்கிறார்.
அந்த அப்பேற்பட்ட வீர நாயனார் அடியார்களுக்கும் ஆண்டவனுக்கும் ஒன்று நான். இந்த எங்கள் முன்னோர்கள் எங்கள் நாயன்மார்கள் குதித்து எழுந்து விடுவார்கள். தப்பு செஞ்சது எவனாக இருந்தாலும் செருத்துணை நாயனார் அப்படிதானே? செருத்துணை நாயனார் எப்பேற்பட்ட ஒரு வீர நாயனார். அடியா பெருமானுக்கு வச்சிருந்த போத வாழ்ந்து பார்க்கலாமோ? எண்ணற்ற அடியார்கள் இப்படிதான். சிவபெருமானின் அடியார்களுக்கும் மற்றவர்களுக்கும் முன்ன நம்ம கலிக்கம்ப நாயனார் அடியார். அவர் அடியார் தன்னுடைய வேலைக்காரனாக இருந்தாலும் இப்போ ஒரு அடியாருக்கு பாத பூஜை செய்கிறதுல தடைபடுதா? அடியாருக்கு பாத பூஜை பண்ணுறதுல தண்ணி ஊற்றாத கை இருக்கக்கூடாது, அந்த கரம் இருக்கக்கூடாதுன்னு தன் சொந்த மனைவியுடைய கரத்தை வெட்டி வீழ்த்தினார் எங்கள் கலிக்கம்ப நாயனார். அதனால தான் அந்த நாயன்மார்கள் பெயரெல்லாம் பெரிய புராணத்திலே இடம்பெற்றது, சுந்தரமூர்த்தி சாமிகளால் பாடப்பெற்றது. அவர்கள் செய்த தொண்டு அவ்வளவு அருந்தொண்டு. எனவே இந்த நாயன்மாரின் குரு பூஜை ஆடி மாதம் கேட்டை நட்சத்திரம் அன்று வருகிறது. எனவே இந்த உரையை நம் ஞானசம்பந்த குருநாதரின் பொற்பாதங்களில் சமர்ப்பித்து வையகமும் துயர்தீர்கவே மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்னும் கூற்றை முன்பணித்து இந்த பதிவை மீனாட்சி அம்மா ஞானசம்பந்த குருநாதரின் பொற்பாதங்களில் சமர்ப்பித்து இந்த பதிவை முடிக்கிறோம். திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு.